Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise Emmanuel Assembly திருச்சபை சார்பிலே இன்று மாலை நடைபெறுகிற இந்த சுகமளிப்பு ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த ஆராதனையிலே வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவர். குடும்பமாய் வாருங்கள், நாம் தேவ சந்நிதியிலே அமர்ந்து தேவனை ஆராதனை செய்வோமா. நம் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். வலது கையை என்னோடு கூட உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொண்டு உம் நாமத்தை உயர்த்தும்படிக்கு உம் பாதத்திலே அமர்கிறோம். கர்த்தர் பெரியவர். எங்க வேலைகள் எல்லாம் முடித்துட்டு உம்முடைய சமூகத்திலே வந்து இளைப்பாறுதல் அடைகிறோம். எங்களை பலப்படுத்துவேராக. எங்கள் ஆவியிலே ஆண்டவரே அனல் மூட்டுவேராக. எங்களை அபிஷேகம் பண்ணுவேராக. எங்க பாத்திரங்கள் பொங்கி வடிவதாக. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கர்த்தர் இடைப்படுவேராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கிற எல்லாரும் மத்தியிலையும் நீர் ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்வேராக. வசனத்திலே பேசுவேராக. அவர்கள் ஜெபத்தை கேட்பேராக. நாங்கள் ஜெபிக்கும் போது கட்டுகள் உடைவதாக, வியாதிகள் சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்திலே நாங்கள் துதித்துக் கொண்டு இருக்கும் போதே பரலோகம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஞான கண்களை திறந்து விடும். நாங்கள் தேவனை தரிசிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்லி நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் பெரியவர். இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஆன்லைன்ல தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். ஒரு சிலர் மட்டுமே 20 பேருக்குள் அடங்கி சிலர் இங்கே என்னோடு கூடி இருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்துகிறேன். மலேசியா முழுவதும் தமிழ் ஜனங்கள் ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். உலகம் எங்கும் எப்பகுதியிலும் நீங்கள் தமிழ் மக்களாய் இருந்தால் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். நம்மோடு கூட இன்று நம்மை துதியிலே நடத்த வருகிறார் நம்முடைய சகோதரன், அருமையான மகன் டேவிட் அவர்கள் வருகிறார்கள். கரங்களை தட்டிக்கொண்டு மகனை என்னுடைய மத்தியிலே வரவேற்பீர்களா? Praise the Lord. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னோடு கூட சேர்ந்து வாருங்கள், நாம் கர்த்தரை இருக்கிற இடத்துல இருந்து ஆர்த்திப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். சங்கீதம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. அவருடைய நாமத்தை உயர்த்தும். வானங்களில் பெரியவர், பூமியின் கீழ் பெரியவர் நம்முடைய தேவன். நம் ஆராதனையில பிரிக்கப்படுகிறவர். வாருங்கள், நம் கர்த்தரை ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணித்திடுவேன், தொழுதிடுவேன், ஆராதனை செய்கிறேன். துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணித்திடுவேன், தொழுதிடுவேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். உன் நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். உன் நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். துதித்திடுவேன், துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணித்திடுவேன், தொழுதிடுவேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணித்திடுவேன், தொழுதிடுவேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். உந்த நாமத்தை உயர்த்தி ஆராதனை
அறிக்கை செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ஓ நன்றி அப்பா, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில பிரியப்படுகிற தேவனே, உம்மை துதிக்கவே எங்களை எடுத்து தேர்ந்தெடுத்தீரே அப்பா. உமது நாமத்தை நாங்கள் வேலையில துதிக்கிறோம். எங்கள் துதியில பிரியப்படுங்க அப்பா. உம்முடைய அபிஷேகத்தை எங்கள் மத்தியில இறக்குங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். பாவத்தின் வாழ்வினை மாற்றின இந்த தேவன், பாவத்தின் வாழ்வினை மாற்றின இந்த தேவன், ரட்சிப்பை தந்திரே உமக்கே இன்னும் சோத்திரமோ. நன்றி அப்பா, ரட்சிப்பை தந்திரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரு கைகளை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். துதித்திடுவேன், துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணிந்திடுவேன், தொழுதிடுவேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். துதித்திடுவேன், போற்றிடுவேன், ஆராதனை செய்கிறேன். பணிந்திடுவேன், தொழுதிடுவேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். ஓ நன்றி அப்பா. Oh, thank you Jesus, we worship you Lord. Oh, உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் அப்பா. உந்த நாமத்தை உயர்த்தியே அப்பா, உங்க நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்தி அப்பா, இந்நேரத்திலும் ராஜா ஆண்டவரே, எவ்வேளையிலும் அப்பா உமது நாமத்தை மாத்திரமே நாங்கள் உயர்த்தி ஆராதனை செய்கிறோம். ஓ உமக்கு நன்றி. உந்த நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். வானிலும் வானிலும் பூவிலும் முழங்கால் யாவும் முடங்கும். வானிலும் பூவிலும் முழங்கால் யாவும் முடங்கும். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்யும். இயேசுவே என்று அறிக்கை செய்யும். நன்றி. ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். என்னோடு கூட அப்படியே கைகளை தட்டி நம்முடைய தேவனை ஆராதனை செய்வோம். நம்முடைய ஆராதனையில பிரியப்படுகிற தேவன், நம்முடைய ஆராதனையில இறங்கி வருகிற தேவன். இரு கைகளை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். உந்தன் நாமத்தை உயர்த்தி ஆராதனை செய்கிறேன். ஓ நன்றி ஆண்டவரே, நீர் பெரியவர். கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் உள்ளது. இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல அவரை நாம் துதித்து அவருடைய நாமத்தை பிரயோஜனப்படுத்துவோம். கர்த்தர் துதியில பிரியப்படுகிறவர். ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு
ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. நம் குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஓ நன்றி அப்பா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது. ஓ ஒரு நாளும் நான் மறக்கலப்பா. அப்பா எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீ செய்த நன்மைகள் ராஜாண்டவரே ஏராளம் ஏராளம் அப்பா ஆண்டவரே. அதை நாங்கள் எண்ணி நித்தமும் நாங்கள் துதிக்கிறோம். ஓ நீர் பெரியவர் ராஜா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழுகிறார். இளமை கழுகு போல ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை. ஓ நன்றி. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மை, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 என்னோடு கூட சேர்ந்து இரு கைகளை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இரு கைகளை உயர்த்தி கொண்டு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு
இயேசையா ஆராதனை 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 எபினேசரே ஓ எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே எபினேசரே ஓ நன்றி அப்பா எபினேசரா இருந்து ராஜா இதுவரையிலும் அப்பா எங்களுக்கு உதவி செய்தீரே அப்பா அதை நாங்கள் நித்தமும் நினைத்து அப்பா உமக்கு நன்றிகளை ஏறெடுப்போம் ஓ நன்றி ஆண்டவரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஒன்றியப்பா ஆராதனை ஆராதனை இயேசையா ஆராதனை 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 எல்ரோய் 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதனை செய்கிறோம் அப்பா ஆராதனை செய்கிற ஒரு ஒரு இடத்துலயும் அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா கட்டுகளை உடைத்த ராஜா ஆண்டவரே அப்பா உமது நாமத்தை வெளிப்படுத்துங்க அப்பா இசையா ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை 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 யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 இசையா ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை ஆராதனை அப்படியே தேவ பிள்ளைகளே உங்கள் வலது கரத்தை அசைத்து கொண்டு அப்படியே கைகளை உயர்த்தி இந்த அருமையான
சுகமளிக்கிற ஆராதனைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய தழும்புகளினாலே குணமாகுகிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளினாலே, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையினாலே, அவருடைய வார்த்தையை அனுப்புகிற தேவன், அந்த வார்த்தை புறப்பட்டு போகும். அந்த வார்த்தை வெறுமையாய் வராது. அந்த வார்த்தை சுகத்தை உண்டு பண்ணும், விடுதலையை உண்டு பண்ணும், ரட்சிப்பை உண்டு பண்ணும், கட்டுகளை உடைக்கும், சாபத்தை உடைக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், தோஷத்திலிருந்து விடுதலை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அவருடைய தழும்புகளினாலே சிந்தையில விடுதலை வரும், சரீரத்துல விடுதலை வரும். அப்படியே கரங்களை அசைத்து கொண்டு, ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு என்னை அழைத்திருக்கிறீரப்பா, இந்த ஆராதனை எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே புறப்பட்டு போகிறதோ, யாரெல்லாம் இந்த ஆராதனையில ஆண்டவரே பங்கு பெற்றிருக்கிறார்களோ, இந்த ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீரோ, அத்தனை பேர்கள் இந்த ஆராதனையை பார்க்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை. ஆண்டவரே இந்த ஆராதனையில ஆண்டவரே அவர்களுடைய மனம் திறக்கப்படட்டும், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நன்றி. அவர் விடுதலை கொடுக்கிறவர், நன்றி. அவர் சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், அவர் நிம்மதியை தருகிற தேவன், அவர் ஆலோசனை கொடுக்கிற தேவன், அவர் பலப்படுத்துகிற தேவன், அவர் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறவர், அவர் எல்லாவற்றுக்கும் அவரே பரிசுத்தமான விடுதலையை கொடுக்கிறவர் அல்லவா? கரங்களை அசைத்து கொண்டு அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் தகப்பனே, என் ராஜாவே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, 1000-10,000 பேர்களில் சிறந்த தேவகுமாரரே, சிறந்தவரே, நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறவரே, வாக்கு தத்தங்களை கொடுத்தவரே, தேசத்தை கண்ணோக்கி பார்க்கிறவரே, தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய்களிலிருந்து கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறவர், நன்றி என்று சொல்லுங்க. பஞ்சத்திலிருந்து இதோ ஈசாக்கு 100 மடங்கு விதை விதைத்தா, எப்பொழுது வனாந்தரம் மழை பொழியவில்லை, ஆனாலும் இயேசு என்ற நாமத்தினாலே இதோ எனக்கு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என் தேவன், உங்களுடைய தேவன், நம்ம தேசத்தின் தேவன், நம்ம தேசத்துக்காக யாவையும் செய்து முடித்த நசரனாக இருக்கிற இயேசுவுக்கு நன்றி. ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை சொல்லுவோம். அல்லேலூயா, ஆராதனை, 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 ஆராதனை. ஒரு பலத்த கரவோசைகளை எழுப்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கரங்களை தட்டும் போதே ஒரு விடுதலை, கரங்களை தட்டும் போதே இயேசு என்ற நாமத்தினாலே வீட்டுக்குள்ள வெளிச்சம் உண்டாக கடவதாக, மனசுக்குள்ள நிம்மதி உண்டாக கடவதாக. என் தேவன் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை நானே அனுபவிப்பேன், நானே பெற்றுக் கொள்ளுவேன். என் நேசர் என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவரே என் ரட்சகர். இயேசுவின் நாமத்துக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்படியே நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து கொள்ளுவோம். நீங்கள் எங்கிருந்து இந்த ஆராதனை நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும், இந்த ஆராதனைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக பிரைஸ் இமானுவேல் திருச்சபை சார்பில் உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று விசுவாசத்தோடு இருங்க. விசுவாசிக்கிறவர்கள் பதறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது தேவ பிள்ளைகளே, செய்திக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மீண்டுமாக நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும்
எனக்கு வெற்றி உண்டு என்று அந்த பாடலை பாடி, தெய்வ பிள்ளைகளே, அந்த பாடலை நீங்கள் நல்ல ருசித்து அந்த பாடலை நான் சுகந்தரித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி நீங்கள் பாடுங்கள். ஏனென்றால் யுத்தத்துக்கு புறப்படும் போது துதியின் சேனை முன்பாக புறப்பட்டது. இப்பொழுது நீங்கள் இந்த துதி பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்த போறோம். கரங்களை தட்டி நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். சொல்லுங்க, என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே சொல்கிறா, வெற்றி பவனி சொல்கிறா. என் ராஜா முன்னே சொல்கிறா, வெற்றி பவனி சொல்கிறா. குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசனா பாடிடுவேன். ஆமென், ஓசனா பாடிடுவேன். வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினாலே இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நானும் அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்த அந்த தெய்வத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். நம்ம வீடுகள் தோறும் இப்பொழுது ஒரு வெற்றியின் சத்தம் கேட்கிறது, ஒரு வெற்றியின் ஆராதனை தொனிக்கிறது, ஒரு வெற்றியின் வல்லமை தொனிக்கிறது. இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களோட கூட தேவன் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு ஆராதனை, சுகமளிக்கிற ஆராதனை. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டா. சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, இயேசு என்ற தேவன் காலால மிதித்து விட்டார். அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் கிருபை உள்ள தேவன், அவர் அன்பு உள்ள தேவன், உங்களை நேசிக்கிற தேவன். சொல்லுங்க, தேவனை பார்த்து சொல்லுங்க, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்பொழுதும் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஒரு பலத்த கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக தேவ மனுஷன் நம்மளை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இந்த மாலை வேளையிலே நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்து தேவ நாமத்தை நான் உயர்த்துகிறேன். கர்த்தர் பெரியவர். என்னோடு கூட உங்கள் கரங்களை மேலே உயர்த்தி ஆண்டவருக்கு பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லி கர்த்தர் நாமத்துக்கு நன்றி சொல்வோம். அவர் நாமம் மேலான நாமம். மீண்டும் அறிந்து கொள்வோம். இது சுகமளிப்பு ஆராதனை. இந்த ஆராதனையிலே தேவன் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து
முதலாவது தேவ வார்த்தையை கேட்பதற்கு முன்பு வலது கையை உயர்த்தி கொண்டு நாம் வியாதியஸ்தர்களை நம்முடைய ஜெபத்திலே ஞாபகப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை சுகப்படுத்த போகிறார். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்க போகிறார். கர்த்தர் நமக்கும் அற்புதம் செய்ய போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நாம் செலுத்தும் ஆராதனைகளை ஏற்றுக்கொள்ள போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் பெரியவர். ஆனாலும் என்னோடு கூட சேர்ந்து மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க ஆண்டவர் நம்மை ஏவுகிறபடியினாலே வலது கையை உயர்த்தி கொண்டு, அன்பின் ஆண்டவரே, இப்போது நாங்கள் வியாதி அஸ்தர்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர் என்று ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையிலே, இந்த ஆராதனையிலே நீர் விளாவிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. எல்லாரும் வலது கையை உயர்த்தி கொண்டு, மகன் கேனத் தர்மராஜ், அருமையான மகன் கேனத் மேல மகன் மீது கர்த்தர் மனம் இறங்கத்தக்க கைகளை உயர்த்தி, ஆண்டவரே மனம் இறங்குங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே மனம் இறங்குங்க. இயேசுவின் இரத்தத்தை மகன் சரீரத்திலே தெளித்து ஆண்டவரே மகனை சுகப்படுத்துங்கன்னு ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே குடும்பம் கலங்கி, மகன் கலங்கி உடைந்து நிற்கிற இந்த குடும்பத்துக்கு ஆண்டவரை பதில் அளிக்கிற தெய்வமே, ஒரு வார்த்தையை கட்டளை இடுங்க. மகன் சுகம் அடையத்தக்க ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே. இப்போதே நாங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஜெபிக்கிறோம். மகன் கேனத்துக்கு சுகத்தை கட்டளையிடுங்க. செல்வ பாக்கியம் அம்மா இப்போதே சுகம் அடைந்து பலப்பெற்று வருவதற்காக நன்றி. இயேசுவின் இரத்தத்தை சரீரத்திலே தெளிக்கிறோம். சுகத்தை கட்டளையிடுங்க. விடுதலையை தாங்க ஆண்டவரை. காயங்கள் ஆறி போகட்டும். ஆண்டவர் பலன் கொடுப்பதற்காக நன்றி என்று ஜெபிக்கிறோம். ராபர்ட் வீரையா ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருந்து சுகம் பெற்று வீட்டுக்கு வந்திருப்பதற்காக நன்றி. அவர் சரீரத்தின் அங்கங்களை தொடுங்கள் இயேசுவின் நாமத்திலே. ஈரல் பகுதியிலே ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே தொட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இப்போதே ஆண்டவரே மகனுடைய சரீரத்தை சுகப்படுத்தட்டும். ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். இப்போதே நீர் எல்லாம் வடிந்து ஓடி போகட்டும். கர்த்தருடைய பலன் இந்த சரீரத்தை சுகப்படுத்துற பலனாயிருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே மகன் ஜேக்கப் ஈசன் சுகம் பெற்று வார்டுக்கு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். எல்லாரும் வலது கையை உயர்த்தி, அருமையான ஜேக்கப் ஈசன் ஐயா சரீரத்தில் நீர் சுகத்தை கொடுத்து வருகிற மரண இருளில் இருந்து, பள்ளத்தாக்கில் இருந்து மகனை தூக்கி எடுத்து உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயாவை ஆண்டவரே வீடு திரும்பத்தக்க வெகு சீக்கிரமாய் சுகப்படுத்தி எழுப்பி உட்கார்ந்து ஆண்டவரை நடக்க பண்ணுவேராக. அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான நேரு அவர்களின் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். இப்போது இந்த காலில் இருக்கிற வீக்கங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறி போவதாக. நீர் சுகத்தை கட்டளையிடுவேராக. தலை உச்சிலிருந்து உள்ளங்கால் வரையலாம் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். விடுதலை அடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகளை சுகப்படுத்துகிறேன் என்று நன்றி சொல்கிறோம். அருமையான திருமதி சின்னையா இயேசுவின் நாமத்திலே தாயை சுகப்படுத்துங்க. எழுந்து நடக்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே எலும்புகளை பலப்படுத்துங்க. சரீரத்திலே ஆண்டவரே நீர் பலனை தாங்க என்று ஜெபிக்கிறோம். அருமையான மகள் சாரண்யா இயேசுவின் நாமத்திலே எல்லாரும் கரங்களை உயர்த்தி மகள் சாரண்யா மேல இயேசுவுடைய வல்லமையை கட்டளையிடுங்க. மகள் சுகம் அடையட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்கு திரும்பினதற்காக நன்றி. இனி பலவீனம் தாக்காதபடி மகளை காத்து கொள்ளுமாக. எல்லாரும் சொல்லுவோம் ஆமே. மீதுமான இந்த ஆராதனை வேலையை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன் என்றது போல நாங்கள் உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். அடியேனின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரதியாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே உங்களோடு கூட இந்த ஆராதனையிலே அமர்ந்திருப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நம் ஆண்டவர் நல்லவருங்க. அவர் நம்மோடு கூட இன்றைக்கு இந்த ஆராதனையிலே பேசுவார் ஆக. என்னோடு கூட இன்றையக்குரிய
வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளும்படிக்கு உங்களை அழைக்கிறேன். வாருங்கள், நம்ம எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு தேவனை மகிமைப்படுத்துவோம். 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளும்படிக்கு கேட்கிறேன். அதிலே வசனங்கள் 18, 19ஆம் வசனம். I invite all of you to come. Come, let's join our hearts together to hear God's word. May the Lord minister to us. I would like to introduce the text for you. Our scripture passage for today comes from 1 Peter chapter 1, verses 18 and 19. இந்த வசனத்தை முதலாவது நான் வாசிக்கிறேன். I want you to hear me reading. Knowing that you were not redeemed with corruptible things like silver or gold from your aimless conduct received by tradition from your fathers, but with the precious blood of Christ, as of lamb without blemish and without spot. Let's hear the scripture passage. நாம் கேட்போமே இந்த வேத வாக்கியத்தை. வாசிங்க பார்க்கலாம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் இருந்து அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நீங்களும் நானும் எப்படி மீட்கப்படலையா? வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை. குற்றமில்லாத மாசற்ற வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம்? நாம் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியான கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் பெரியவர். வெள்ளியினால பொன்னுனால நம்ம மீட்கப்படல, நாம் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தாலேயே மீட்கப்பட்டிருக்கிறோமா? வலது கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். I want you to lift up your hands and bless the name of the Lord, because the Bible says that you and I are not redeemed with silver and gold, but you and I, we are redeemed by the precious blood of Jesus Christ. Praise be to God. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தத்தாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம் ஆண்டவர் பெரியவராய் இருப்பாராக. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம். கர்த்தர் பெரியவர். இன்றைக்கு இரவு வேளையிலே நான் உங்களோடு கூட பேச இருக்கிற தலைப்பு, இயேசுவின் விலை மதிப்பு பெற இரத்தம் அல்லது விலையேற பெற்ற இரத்தம். The precious blood of Jesus. Would you say amen? இதான் நம்முடைய தலைப்பு இன்றைக்கு. தேவன் நம்மோடு கூட இன்றைக்கு அவருடைய வார்த்தையிலே பேசுவாராக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் ஆண்டவருடைய இரத்தம். ஏன் இரத்தம் என்று சொல்லி முதல்ல ஒரு சின்ன விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்தவர்கள் ஆகிய நம்முடைய நம்பிக்கை என்னன்னா, இயேசுவுடைய இரத்தத்தாலே நாம் எல்லாரும் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா இன்னொரு வார்த்தையில விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த கட்டுல இருந்தாலும், எந்த பிரச்சனையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறோம், விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இருள் நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில ஒளி பிரகாசிக்க இயேசுவின் இரத்தமே நமக்கு போதுமானவதா இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நான் உங்களுக்கு இயேசுவுடைய இரத்தம் ஏன் முக்கியம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன பாடம் ஒன்றை சொல்லி நான் தொடர்ச்சியாக உங்களை நடத்த விரும்புகிறேன். முதலாவது இயேசுவின் இரத்தம். ஏன் இந்த இரத்தம் நமக்கு முக்கியமாய் இருக்கிறது? வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே வசனம் சொல்லுகிறது, ஜீவன் எதுல இருக்கான்?
ரத்தத்திலேயே இருக்கிறதா. ஆத்துமா எதுல இருக்கான்? ரத்தத்திலேயே இருக்குதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு மனுஷன் ஆனாலும் சரி, எந்த ஜீவனுள்ள பிராணிகள் ஆனாலும் சரி, அதனுடைய ஜீவன் எதுல இருக்குன்னா ரத்தத்துல தான் இருக்கு. ரத்தம், இயேசுவுடைய ரத்தத்தை குறித்து வேதம் இப்ப கொஞ்சம் முன்ன என்ன சொன்னுச்சு? அது விலையேற பெற்ற ரத்தம். Life is in the blood. That's what the Bible says. The Old Testament also says that life is in the blood. So my people of God, today we are going to learn of the precious blood of Jesus. We are going to learn why it is so precious. So first of all, we should understand that life is in the blood. வேதத்திலே என்னோடு கூட லேவியராகமம் புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா, if you will come with me to the book of Leviticus chapter 17, and if you will come to verse 11, Leviticus chapter 17 and verse 11, it reads like this. It says, for the life of the flesh is in the blood, and I have given it to you upon the altar to make atonement for your souls. For it is the blood that makes atonement for the soul. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த இயேசு ஒரு முக்கியமான ஒரு நபர்? ஏன் இயேசுவின் நாமத்தை கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் உரைக்கிறோம்? இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் சொல்றாங்க இயேசு ஒன்னும் ஸ்பெஷல் இல்ல. Today the world says that Jesus is no more special. But I want to tell you why Jesus is special. Because the Bible first of all speaks about the blood. And the Bible says, there is life in blood. And let's read Leviticus 17 and verse 11 in Tamil. வாசிக்க கேட்போமா? வாசிக்க பார்க்கலாம். உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேலே. மாம்சம் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்திலே கொடுத்திருக்கிறேன். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு, உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஒரு மனுஷனுடைய பாவத்தில் மனுஷனுக்கு விடுதலை வேணும்னா ரத்தமே. வேதம் சொல்லுகிறது ரத்தம். இந்த ரத்தம் ரொம்ப முக்கியமான ஒன்று. இயேசுவுடைய ரத்தம், சிலுவையிலே இயேசு நமக்காக ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார் என்று நாம் சொல்லுகிறோமே. வேதம் சொல்லுகிறது ரத்தத்தினாலே நாம் மீட்கப்படுகிறோம். The Bible stresses the point. For the Bible says there is atonement for us through blood. So I want to tell you, people of God, forgiveness comes through the blood of Jesus. இயேசுவுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இந்த வேத வாக்கியம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு இரத்தத்தை எதுல கொடுத்திருக்கிறேன்னா பலிபீடத்திலே கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் இரத்தத்தை உங்களுக்கு பலிபீடத்திலே கொடுத்திருக்கிறேன். ஏன்? இரத்தம் சிந்துதலினால பாவ மன்னிப்பு உண்டாகும். அதை நான் உங்களுக்கு பலிபீடத்திலே கொடுத்திருக்கிறேன். For Jesus says that I have given you the blood, and the blood is poured in the altar, and the Bible says that through this blood that you receive forgiveness. Shall we say praise the Lord? இன்னும் கொஞ்சம் அறிஞ்சு கொள்றதற்கு என்னோட கூட ஏசாயா புத்தகத்துக்கு வாங்க. Come with me to the book of Isaiah. ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்துக்கு என்னோட கூட வாங்க. Come with me to Isaiah chapter 53, and I want you to come to verse 12. 12வது வசனத்திற்கு என்னோடு கூட வாருங்களே. தேவன் இந்த வேத வாக்கியத்திலே நம்மோடு கூட பேசட்டும். என்னை கேளுங்கள். Listen to me, therefore I will divide him a portion with the great, and he shall divide the spoil with the strong. And then look at this. Because
he poured out his soul unto death, and he was numbered among with the transgressors, and he bore the sin of many and made intercession for the transgressors. Shall we say praise the Lord? வாசிங்க பார்க்கலாமே. அவர் தமது ஆத்துமாவை மரணத்திலிருந்து அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து, அநேகருடைய பாவங்களை அவராகவே சுமந்து, அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அங்க வேத வாக்கியத்திலே ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். Hallelujah. I see a couple of things over there. Number one, look at the word. Poured out his soul. அவருடைய ஆத்துமா நமக்காக சிந்தப்பட்டது, ஊற்றப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டாரா? அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மற்றும் அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், praise the Lord. The Bible verse Isaiah 53 and verse 12 tells us four things. 4 காரியங்களை நான் அங்க பார்க்கிறேன். ஒன்று, நான் பார்க்கிறேன், நமக்காக சிந்தப்பட்டார். அல்லேலூயா. நமக்காக சிந்தப்பட்டார். He was poured for us unto death. Amen. That's what the Bible verse says. Secondly, he was numbered among the transgressors. அவர்கள் பாவிகள் மத்தியிலே அவர் ஒருவராய் எண்ணப்பட்டார். ஏன் நம்ம எப்படி பார்க்கிறோம்? இயேசு கொல்கதா மலையில தொங்கும் போது அவர் யார் மத்தியில தொங்கினார்? 2 கள்ளர்கள் மத்தியில இயேசு தொங்கினார். அதனால ஏசாயா எழுதும்போது சொல்லுகிறார், அவர் நமக்காக சிந்தப்பட்டார், அவர்கள் பாவிகளின் மத்தியிலே ஒருவராய் எண்ணப்பட்டார். அல்லேலூயா. மூன்றாவது பார்க்கிறோம், நம்ம அங்க பார்க்கிறோம், நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். அப்படி என்றால் உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம், நம் குடும்பத்துடைய பாவம், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவமும் அவர் மேல சுமத்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் மீது நம்முடைய பாவங்கள் சுமத்தப்பட்டது. சோ ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 4வது ஒரு காரியம், thirdly I saw that he bore the sin of many, or in another word, the sins of the world he bore upon himself. 4வதாக வசனம் சொல்கிறது, he made intercession for the transgressors. அங்க வேத வசனம் சொல்கிறது, பாவிகளுக்காக அவர் விண்ணப்பம் செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை உண்டாகத்தக்க நாம் கேட்டு நாம் புரிந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு அவர் விசேஷமானவர். அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். இந்த 2 கரங்களை எப்படி உயர்த்தி கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். This healing service I want you to look at the blood of Jesus, and I want you to understand that Jesus and his blood, that the Bible calls as precious blood. I want you to lift up your hands and say, Father God, we are pondering about the blood of Jesus, and we want to recognize, Lord, your blood that is precious, that was shed for our sins, oh Father God. நமக்காக அவர் பாவமானார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா புத்தகத்தில் நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு என் சிந்தையில வருகிற ஒரு வசனத்தை கொடுக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, look at Luke's Gospel chapter 23 and verse 34, where Jesus prayed to the Father and he said, Father, forgive them, for they do not know what they are doing. அவர் நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அடைக்கலத்தின் தேவனாக அவர்களுக்கு இருக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்களை கை விடவே மாட்டார்.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் அந்த வேத வசனத்துக்கு வருகிறேன். I will come back again to Isaiah 53 and verse 12. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, டே ஆஃப் அட்டோன்மென்ட், நமக்காக விண்ணப்பம் செய்யும் ஒரு தினம். அந்த வசனத்தை திரும்பி நம்ம வாசிக்க கேட்போம். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அவர் தம்முடைய ஆத்துமாவை ஆமென் மரணத்திலிருந்து ஆமென் அக்குருமக்காரர்களில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்குருமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்காக பங்காக கொடுப்பேன். ஆமென். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் கோடிட்டுக் கொள்ளுங்கள். அவர் பெரியவராய் இருப்பாராக. இயேசு நம்மை ரட்சிக்க வந்த ஒரு தேவன். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல பேய் நடுங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்திலே வல்லமை உண்டு. இயேசு என்ற நாமத்திலே அற்புதம் நடக்கும். இயேசு என்ற நாமத்திலே அதிசயம் எங்கும் தொனிக்கும். இயேசு உங்க வீட்டுக்கு வந்தால் அற்புதம் நிச்சயம். உங்க தேவைகள் சந்திக்கப்படும். அவர் நம்மை ரட்சிக்க வந்த ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு தொடர்ந்து வேத வசனத்திலே நடத்துகிறேன். In the name of Jesus there's power. In the name of Jesus, if the name of Jesus is being spoken in our home, great things can take place. The Lord can even shape up our homes. So I will encourage you to call upon the name of Jesus. The Bible says in the name of Jesus even Satan shudders. So may the name of the Lord be glorified. நம் ஆண்டவர் பெரியவர். மீண்டும் ஒரு வேத வாக்கியத்துக்கு வாங்க. மோசே இப்படியாக லேவியர் ராகமம் புத்தகத்திலே ஒரு வார்த்தையை எழுதினார். வாசிக்க கேட்போமா? Let's come to Leviticus chapter 16 and I want you to come with me to verse 14. Leviticus chapter 16 and verse 14. லேவியர் ராகமம் 16ஆம் அதிகாரத்தில் என்னோடு கூட வாருங்கள். 14வது வசனத்துக்கு வாருங்கள். நாம் கேட்போம் இந்த வசனத்தை. வாசிங்க பார்க்கலாம். நான் வாசிக்கிறேன் முதல்ல. I'll read Leviticus 16 and verse 14. He says, he shall take some of the blood of the bull and sprinkle it with his finger on the mercy seat on the east side, and before the mercy seat he shall sprinkle some of the blood with his finger 7 times. நல்லா கவனிங்க. இந்த இரத்தத்தை குறித்து எப்படி பழைய ஏற்பாட்டில் பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார கடந்து வந்து அவர் இந்த பணியை செய்வாரா. என்ன பணி செய்யணுமா? இதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் ஆசாரியன் பரிசுத்த மகா பரிசுத்த தேவ ஆலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவாரா. The priest, come into the holy of holies in the temple. Only once a year he will walk to the altar and in the holy of holies. And what will he do in the holy of holies? That's what we heard being read just now. வாசிங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. லேவியராகமம் 16:14 வசனம் வாசியுங்கள். பின்பு காளையின் இரத்தத்திலே கொஞ்சம் எடுத்து கீழ்ப்புறமாக நின்று தன் விரலினாலே கிருபாஸ்தனத்தின் மேலே தெளித்து, ஆசாரியன் தன்னுடைய விரலினாலே அந்த இரத்தத்தை எடுத்து அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து கிருபாஸ்தனத்திற்கு முன்பாக 7 தரம் தன்னுடைய விரலினாலே தெளிக்க கடவான் என்று வேதம் சொல்லுகிறது. Praise the Lord. என்ன செய்வானா, வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து தன்னுடைய விரலிலே அந்த இரத்தத்திலே தன் விரலை நனைத்து அதன் மூலமாய் அந்த பலிபீடத்திலே 7 முறை அந்த இரத்தத்தை தெளிப்பானா. Praise the Lord. இந்த வார்த்தையை நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தும் போது நான் கண்டேன். 7 முறை அவன் தெளிப்பான். அல்லேலூயா. எதற்காக?
எதற்காக இந்த ஆசாரியன், எதற்காக இந்த ஊழியக்காரன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் இருக்கிறான்? ஜனங்களுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் கழுவி மன்னிக்கும்படிக்கு தேவ சந்நிதியில போய் நிற்கிறார். நிற்கும்போது அங்க ரத்தம் 7 முறை தெளிக்கப்படுகிறது. Why did the priest go to the Holy of Holies? He went to the Holy of Holies to take the sins of the people of God, and for the Lord to cover the sins of the people, the priest will dip his finger on the blood of the bull, and for 7 times he will sprinkle the blood on the altar. For what? For the Lord to cover, for the Lord to forgive the sins of the people of Israel. இஸ்ரவேலின் பாவம் மன்னிக்கப்படுவதற்காகவே இப்படியாக ஆசாரியன் செய்வான். Praise the Lord. I was attracted to the word, the 7. I was attracted to this word. 7 முறை என்று வேதம் சொல்கிறது. என்ன செய்வான் ஆசாரியன்? 7 முறை இந்த இரத்தத்தை அவனுடைய விரலினாலே அவன் நனைத்து அவன் அங்கே தெளிப்பானாம். 7 times he will dip his finger and he will sprinkle on the altar. I was excited to learn about the 7. 7 என்பதை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினேன். தேவனுக்கு மகிமை. நம்ம எல்லாரும் 7 என்றால் என்ன அறிந்து கொள்கிறோம்? 7 என்பது பரிபூர்ணம் என்று அறிந்து கொள்கிறோம். வேதம் ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த போது 6 நாள் சிருஷ்டித்து 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். Praise the Lord. நம் பைபிள் முழுவதும் பார்க்கிறோம் 7 என்பது பூர்ணத்துக்கு பேசுகிறது. 7 speaks about perfection. The Lord created the world in 6 days, and on the 7th day the Bible says that he rested. Amen. And the Bible speaks about this 7 everywhere. And what do you understand by this 7? 7 simply says complete, perfect. Hallelujah. அப்போ இதுல என்ன என்று நான் பார்க்கும்போது நான் என்ன நினைச்சேனாக்கா, நமக்காக இந்த புதிய ஏற்பாட்டிலே இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த கரத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். அதனால நான் பைபிள்ல போய் நான் வாசிக்கிறேன். அங்கும் இங்கும் வாசிக்கும் போது நான் கற்றுக்கொண்டேன். என்ன கற்றுக்கொண்டேன்னா, இயேசு நமக்காக 7 முறை ரத்தம் சிந்தினார் என்று நான் கற்றுக்கொண்டேன். I wanted to study, so I went about searching to find out about the blood of Jesus, and I found that Jesus had shed his blood for all of us 7 times. Shall we say praise the Lord? இயேசு நமக்காக 7 முறை ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இவை ஒவ்வொன்றாய் வேகமாக நம் பைபிள்ல எங்கே நம் பார்க்கலாம் என்று நம்ம ஒரு சின்ன கண்ணோட்டம் விடலாமா? தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. நாம் சொல்லுவோம் ஆமென். இயேசுவின் ரத்தம் இன்றைக்கு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பழி செலுத்துவார்கள், காவு செலுத்துவார்கள். ஏன் பழி செலுத்துவார்கள்? ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக பழி செலுத்துவார்கள். ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை பலிபீடத்துக்கு வந்து என்ன செய்வான்? இரத்தத்தை தெளிப்பான். எதற்காக? பாவங்கள் மூடப்படுவதற்காக. என் தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஒரே தரம் நமக்காக இயேசு சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து விட்டார். இந்த இரத்தம் விலை உயர்ந்த இரத்தம். இயேசுவுடைய இரத்தத்தாலே நம்ம எல்லாரும் மூடப்பட்டிருக்கிறோம், நம்ம எல்லாரும் கழுவப்பட்டிருக்கிறோம். இந்த இரத்தத்தை நான் உங்களுக்கு சீக்கிரமாய் உரைக்கிறேன், கேளுங்கள். நம்ம எங்க பார்க்கலாம் இயேசுவின் இரத்தத்தை? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்களிலே பார்க்கலாம். We can learn about the blood of Jesus in the Gospels, Matthew, Mark, Luke and John. But I want to take you to probably Matthew and Luke. First of all, come to Luke. என் கூட பைபிள்ல வாங்க, லூக்காவின் சுவிசேஷத்திற்கு வாருங்கள். 22ஆம் அதிகாரத்திலே நான் ஒரு வசனத்தை கண்டேன். 44வது வசனத்தில் வாருங்கள். இயேசு முதலாவது நமக்காக எங்கே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்திலே வேதம் சொல்லுகிறது,
இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பு அவர் கெத்செமனே தோட்டத்திலே இரத்த வேர்வை சிந்தினார். அப்படியே வேதம் சொல்லுகிறது. The first time Jesus shed his blood, it was not only on the cross, but it was in the garden of Gethsemane, where Jesus was there. He was heavy in heart and he was burdened. And the Bible says that there were great drops of blood falling down to the ground from Jesus as he prayed earnestly. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. Luke's Gospel 22 and verse 44. And being in agony, he prayed more earnestly, and his sweat became like great drops of blood falling down to the ground. வாசிங்க பார்க்கலாமே, கேட்போம். அவர் மிகவும் வேகலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணி அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துணியாக தரையிலே விழுந்தது. ஆமென். Praise the Lord. என் பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நான் வேதத்தில் பல இடங்களில் பார்த்தேன், இயேசுவுடைய இரத்தம் நமக்காக பல இடங்களிலே சிந்தப்பட்டிருக்கிறது. Hallelujah. The blood of Jesus was shed for us. Not only on the cross, but it was shed at different times. And the Bible says that his blood was shed for us in the garden of Gethsemane. And the Bible says, when did he shed his blood? When Jesus was full of agony. That's what the Bible says. வேதம் சொல்லுகிறது, அவர் வியாகுலப்பட்ட போது, அவர் பாரத்தோடு ஜெபித்துட்டு இருந்தாரா, அப்போது அவருடைய வேர்வை இரத்தமாக தரையில் விழுந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய நாமத்தை இந்த இரவு வேளையில் என்னோடு கூட மகிமைப்படுத்துங்கள். நம் ஆண்டவர் பெரியவர். அவர் நம்மை மீட்டெடுக்கத்தக்க வியாகுலப்பட்டிருக்கிறார். அவர் அந்த சிலுவையின் அனுபவத்தை கடந்து போவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்திலே அதை அனுபவித்திருக்கிறார். அந்த பாடுகளை அனுபவித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வியாகுலப்பட்டார். கர்த்தருடைய நாம மகிமை பெறுவதாக. அவர் வியாகுலப்பட்டார். It was not easy for him to reach to the cross. சிலுவையை சந்திப்பது சுலபம் அல்ல. அதற்கு முன்பு உங்களையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக அவர் வியாகுலப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை யாராவது இந்த இயேசுவுடைய இரத்தத்தை குறித்து ஏளனமாய் பேசி, ஒருவேளை இயேசுவின் இரத்தத்தை ஒருவேளை துன்மார்க்கமாய் பேசி கேலிதனம் பண்ணி இந்த இயேசுவுடைய இரத்தத்தை அறியாதபடிக்கு பேசி இருந்தால், அதோடு கூட நீயும் கலந்து கூட இந்த இயேசுவின் இரத்தத்தை நீ மதிக்காமல் போயிருந்தால், நீ மறந்து விடாதே. கெத்செமனே சிலுவையிலே அவர் தொங்குவதற்கு முன்பு கெத்செமனேலே அவர் வியாகுலப்பட்டார். அவர் இந்த சிலுவையின் பாரத்தை, அழுத்தத்தை கண்டார். அவர் இரத்த வேர்வை சிந்தி நம்மை மீட்டார். உன்னையும் என்னையும் அவர் கிரேகம் கொடுத்து மீட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. My people of God, do not take the blood of Jesus very lightly, because before he went to the cross, the Bible says he was, he knew the burden of the cross in Gethsemane, and that is why the Bible says that he was full of agony. So do not ridicule the blood of Jesus. Do not speak lightly about the blood of Jesus. If there is anyone who is making a mockery of the blood of Jesus, do not join them. Do not join them to mock the name of Jesus. I want to tell you, the blood of Jesus is precious. இயேசுவுடைய இரத்தம் வேதம் சொல்லுகிறது, அது விலையேற பெற்ற இரத்தம். சிலுவைக்கு போவதற்கு முன்பு கெத்செமனே தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டு தன் இரத்தத்தை சிந்தினார்.
இரண்டாவது ஒரு இடத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மத்திய சுவிசேஷத்திலே நான் 2-3 அதிகாரத்திலே தொடர்ச்சியாய் பார்த்தேன். முதலாவது என் கூட வாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அதுல 67வது வசனத்திலே நான் பார்த்தேன். Come with me to Matthew's Gospel chapter 26 and verse 67. It says, then they spat on his face and beat him, and others struck him with the palms of their hands. Shall we say, praise the Lord? நல்ல கவனிங்க. அவர் ரத்தம் இந்த இடத்திலே சிந்தினது என்று ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். ஏன்? His blood was shed for us even at this point, because the Bible says that they spat on his face. Okay, when they spat on his face, that's not necessary for blood, but the Bible says they beat him and others struck him with their palms. Amen. நல்ல கவனிங்க. என்னோடு ஆண்டவர் பேசினார். இந்த வேத வாக்கியத்தில் நான் கண்டுகொள்றேன், அவர் ரத்தம் சிந்தினார். என்ன செய்தார்கள்? வாசிங்க சீக்கிரமாய். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை கொட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து என்று வேதம் சொல்லுகிறது. என் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவர் பெரியவர். இவரை அடித்தார்கள். ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி செய்யும் போது நான் என்ன வார்த்தைலாம் கண்டு கொண்டேன்னாக்கா, அவர்கள் கை முட்டுகளினால அவரை இடித்தார்களாம். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல ஒரு பக்தன் இதை வர்ணிக்கும் போது எழுதி சொல்லுகிறார், தடியை பயன்படுத்தி அவரை அடித்தார்களாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, அவர் ரத்தம் சிந்தினார். ஏன்? இந்த வேத வாக்கியம் எங்க தெரியுமா இன்னொரு இடத்துல எழுதப்பட்டிருக்குது? பழைய ஏற்பாட்டில் மீகாவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. If you will go to Micah or Micah chapter 5 and verse 1, you will realize that this was prophesied before. And so I realized the Lord spoke to me that here Jesus had shed his blood. நீங்க இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா, இது எப்போ நடந்தது அப்படின்னு நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி அந்த வசனத்தை நீங்க சுத்தி வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மகா பெரிய ஆசாரியன் வீட்டிலே அவரை கேள்வி கேட்டு அவரை அசிங்கப்படுத்தினார்கள். எங்கே? ஆசாரியன், மாபெரும் ஆசாரியனுடைய வீட்டிலே அவரை கேலி பண்ணி அவரை அவமானப்படுத்தினார்கள். அவர் முகத்திலே காரி துப்பினார்கள். அவரை பைபிள் தமிழ் வேதம் சொல்லுகிறது கொட்டினார்கள், அறைந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் கைமுட்டுகளினால இடித்தார்கள், தடியினால அடித்தார்கள். அவர் ரத்தம் சிந்தினார். Praise the Lord. நான் என்ன பார்க்கிறேன்னா, அவருடைய ரத்தம் பீறி, அவருடைய ரத்தம் வடிந்தது யாருக்காக? எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காக இந்த விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதுன்னா, உங்களுக்காக, எனக்காக இந்த ரத்தம் சிந்தப்பட்டது என்றதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பார்க்கிறோம், ஆசாரியன் வீட்டில் இருந்து அவரை கூட்டிக் கொண்டு பிலாத்துவின் வீட்டுக்கு போனார்கள். இப்போ பிலாத்து அவரை நியாயம் விசாரித்து, இவரிடத்துல ஒரு குறைய நான் பார்க்கலையே என்றார்கள். நான் யாரை உங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களோ சொன்னார்கள், எங்களுக்கு பராபேசை விடுவியோம். அப்போ இவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது, இவரை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொன்னார்கள். இந்த பிலாத்து என்ன செய்தானாம்? மத்தேயு எழுதுகிறார், 27ஆம் அதிகாரத்தை எடுங்கள், வசனம் 26க்கு வாருங்கள். Come with me to Matthew's Gospel 27 and verse 26. I will read. It says, then he released Barabbas to them. And when
He had scourged Jesus. He delivered him to be crucified. வசனத்தை வாசிங்க பார்க்கலாமே. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி அவன் பராபாசை அவர்களுக்கு விடுவித்து இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அவரை ஒப்பு கொடுத்தான். வேதம் சொல்லுகிறது, இந்த பிலாத்து வாரினால் அவரை அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவை வாரினால் அடித்த பின்பு அவரை சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தானா? கர்த்தருடைய பிள்ளைகளை என்னை கேளுங்கள். இயேசு வாரினால் அடிக்கப்படும் போது அவர் இரத்தம் சிந்தினார். இயேசு இரத்தம் சிந்தினார். இன்றைக்கு இரவு வேளையிலே நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாபெரும் வார்த்தை என்னன்னா, அவருடைய விலையேற பெற்ற இரத்தம், கெத்செமனேலே சிந்தப்பட்ட இரத்தம், மாபெரும் ஆசாரியன் வீட்டிலே அடிக்கப்பட்டு சிந்தின இரத்தம், பிலாத்துவின் மூலமாய் வாரினால் அடிக்கப்பட்டு சிந்தின இரத்தம். நாம் வலது கையை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் பெரியவர். இன்னொரு வேத வசனம் ஏசாயா புத்தகத்துக்கு போனீங்கன்னாக்கா, if you will come with me to the book of Isaiah 50 and verse 6, ஏசாயா 50ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். I gave my bag to those who struck me and my cheeks to those who plucked out the beard. I did not hide my face from shame and spitting. வாசிங்க பார்க்கலாமே. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடை மயிரையும் பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் சொல்லுங்க ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம். அல்லேலூயா. இந்த இரத்தத்திலே வல்லமை உண்டு. நேருடைய ஒளி பரப்பிலே நோய் கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்திலே வல்லமை உண்டு. வேதம் சொல்லுகிறது அவருடைய முதுகை கொடுத்தாராம். அல்லேலூயா. The Bible verse says that he gave his back to be struck. So I realized again that Jesus had shed his blood. Hallelujah. நம்ம எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. எதற்காக இதெல்லாம் இயேசு செய்தார்? நமக்காக. அல்லேலூயா. நமக்காக, நம்முடைய பாவங்களை மூடுவதற்காகவே. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? ஆரம்பத்தில் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்? ரத்தம் சிந்துதல் இல்லாம என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. வேதம் சொல்லுது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அல்லேலூயா. ரத்தம், ஒரு மனுஷனுடைய ஜீவன் எதுல இருக்குங்க? ரத்தத்திலே. எந்த ஜீவனுள்ள பிராணிகளிலும் ஜீவனுள்ள எவைகளிலும் இரத்தமே ஜீவனாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரத்தம் தான் பலிபீடத்திலே ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை சிந்தி ஜனங்களுடைய பாவத்தை மூடிக்கொண்டிருந்தான். இயேசு என்றைக்கு இந்த பூமியில வந்தாரோ அன்றைக்கு இயேசு தம் இரத்தத்தை சிந்தி நமக்காக ஒரே தரம் சிலுவையில மரித்து விட்டார். இயேசு ஆண்டவர். ஆனா வேதம் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்குது, அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்துவதற்கு முன்பு நமக்காக கெத்செமனேயில இருந்து ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. 27ஆம் அதிகாரத்தை எடுங்கள். Come with me to Matthew's Gospel chapter 27 and look at verse 28 and 29. Matthew's Gospel வாசிங்க பார்க்கலாமே. தமிழ்ல வாசிங்க சீக்கிரமாய். அவர் வஸ்திரங்களை கழற்றி, அவருடைய வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, சிவமான மேலங்கியை அவருக்கு உடுத்தி, முழங்காலால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து, அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து, அவர் முன்பாக முழங்கார்படி இட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று
அவரை பரியாசம் பண்ணி. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒரு முள் கிரீடத்தை உண்டு பண்ணி அவருடைய தலையின் மேல அந்த கிரீடத்தை வைத்து அமுக்கி அழுத்தி அவர் ரத்தம் சிந்த வைத்தார்களாம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல ஊழியக்காரர்கள் இதை வர்ணித்து, இந்த ஒரு வார்த்தையை வர்ணித்து பேசுவதே நான் பல முறை கேட்டிருக்கிறேன். நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் தலையின் மேல ஒரு முட்கிரீடம். அல்லேலூயா. The Bible says that they twisted the thorns to make it like a crown, and they placed it on his head, and they pressed it on his head. அவருடைய தலையின் மேல அவர்கள் அதை அழுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அங்கே தலையில் இருந்து தம் ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட ஆண்டவர். மறுபடியும் நம் நாவல சொல்லுவோமா, அவருடைய ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். எல்லாரும் நாவல உரைங்க பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. இந்த முள் கிரீடத்தை அவர் தலையிலே அழுத்தும் போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அது அவருடைய மண்டை ஓடுகளுக்குள்ள அழுத்தப்பட்டிருந்திருக்க வேண்டும், ரத்தம் பீறி வந்திருந்திருக்க வேண்டும். You know, Bible scholars say that when they crowned him with a thorn, they pressed it so hard that it would have penetrated into his skull, and that he was bleeding. And that is why today we are learning that the blood of Jesus is the precious blood. Amen. இயேசுவின் ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம். இன்னும் ஒரு ரத்தத்தை பார்ப்போமா? அதே 27ஆம் அதிகாரத்தில் வசனம் 35 கவனிங்கள். Come with me to Matthew's Gospel 27 and verse 35. தமிழ்ல வாசிங்க பார்க்கலாம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். ஆமென் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். சொல்லுவோம் அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே அறையுண்டார் என்று வேதம் சொல்லு. He was crucified on the cross. அப்ப சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டார். எப்படி அடிக்கப்பட்டார்? வேதம் சொல்லுகிறது, கைகளிலே ஆணிகள், கால்களிலே ஆணிகள் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையிலே தொங்கினார். The cross is another experience, for the Bible says that he was crucified. So I want to tell you, people of God, that Jesus shed his blood on the cross. Hallelujah. சிலுவையிலே தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். இந்த கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், விலையேற பெற்ற இரத்தம். The precious blood of Jesus was shed for you and for me, for once and for all. ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை இரத்தத்தை சிந்திட்டு இருந்தான். ஆனால் இயேசு நமக்காக ஒரே தரம் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டார். கடைசியா நாம் பார்க்கிறோம், யோவான் சுவிசேஷத்திற்கு வாருங்கள். 19ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசு மரித்து விட்டாரா என்று, கள்ளர்களும் மரித்து விட்டார்களா என்று பார்க்கும்படிக்கு அங்கே ஒரு காவல்காரன் சேவகன் வந்தானா. அவன் ஈட்டியை எடுத்து இயேசு மரித்துட்டாரா என்றதை பார்க்கும் தக்க அவருடைய விழா எலும்பிலே குத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விழாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அல்லேலூயா. எல்லாரும் வலது 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தம். என் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
இன்றைக்கு அந்த இரத்தத்துல தான் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு. இன்றைக்கு அந்த இரத்தத்தால தான் நமக்கு சுகம் உண்டு. இன்றைக்கு அந்த இரத்தத்தாலே அற்புதம் அதிசயம் நடக்கிறது. ஒரே தரம் நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் நமக்காக வேதம் சொல்லுகிறது, நமக்காக பரிந்து பிதாவின் இடத்துல பேசி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவ நாம மகிமை அடையத்தக்க வாருங்கள், இந்த விலையேற பெற்ற இரத்தத்தில் நாம் மூழ்கி விடுவோம். இந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவப்பட நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த விலையேற பெற்ற இரத்தத்தினால இன்றைக்கு இயேசு நம்மை மீட்டார் என்று அந்த சந்தோஷத்திலே களி கூறுவோம். அவர் பெரியவர். இயேசுவின் நாமத்தை சொல்ல சொல்ல எங்கும் எதிலும் நமக்கு என்ன உண்டு? விடுதலை, ஜெயம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய விலையேற பெற்ற இரத்தம். வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள், எனக்காக என் மேல அன்புள்ள என்னுடைய ஆண்டவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. எனக்காக சிலுவையிலே அவர் பலியானார். அல்லேலூயா. He paid the price for us on the cross. Shall we say praise the Lord? அவர் நமக்காக பலியானார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே தேவ சந்நிதியிலே என்னோடு கூட எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுங்கள். இந்த பாடலை பாடும்போது வாருங்கள், நம்ம எல்லாரும் நம்முடைய காணிக்கைகளை நம்முடைய கையில எடுத்து ஆண்டவருக்கு நாம் செலுத்தி விடுவோம். இந்த பாடலை பாடிய பின்பு கர்த்தரினை ஏவனபடி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்புங்கள். அவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். Praise the Lord. இந்த பாடலை நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். இந்த பாடலை என்னோடு கூட கரங்களை தட்டி பாடுங்கள் பார்க்கலாம். நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும் போதே உம் சாயல் தான் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர் தெழும் போதே உம் சாயல் தான் திருப்தியாவே. தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடி வந்தே. சொல்லுங்க, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே தேடி வந்தே. நீரென்று வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினமும் உமக்காய். நீரென்று வறண்ட நிலம் போல் ஏங்குகிறேன் தினமும் உமக்காய். Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. One more time. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. ஜீவனை விடவும் அன்பே அது எத்தனை நல்லது. கைகளை தட்டி, ஜீவனை விடவும் அன்பே அது எத்தனை நல்லது. புகழ்ந்திடுமே என் இதழே, மகிழ்ந்திடுமே என் உள்ள. புகழ்ந்திடுமே என் உதடே, மகிழ்ந்திடுமே என் உள்ள. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. Everybody, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. கைகளை உயர்த்தி, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna.
அரசுவை உண்பது போல திருப்தியாகுமே ஆன்மா. அரசுவை உண்பது போல திருப்தியாக்குமே ஆன்மா. ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா. Everybody ஹalleluya ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா. கைகளை உயர்த்தி கொண்டு ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா. படுத்துமை நினைப்பே நாமத்தில் தியானம் செய்வே. படுங்குலிலே உம்மை நினைப்பே ராஜாமத்தில் தியானம் செய்வே. துணையாளரே உம் நிழலில் தொடர்ந்து நடத்தும் வளர்வே. துணையாளரே உம் நிழலில் தொடர்ந்து நடந்து வளர்வே. ஹல்லேலூயா ஹோசனா. கைகளை உயர்த்தே ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா. glory lord. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. ஹalleluya ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா ஹல்லேலூயா ஹோசனா. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயிர்த்தெழும் போது உம் சாயலாய் திருப்தியாவே. நீதியில் நிலைத்திருந்து உம் திருமுகம் நான் காண்பேன். உயர்த்தெழும் போது உம் சாயலா திருப்தியாவே. எல்லாரும் அப்படியே கைகளை மேல உயர்த்தி கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு உங்கள் கரங்களை அப்படியே உயர்த்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் மனம் இரக்கம் உள்ளவர். அவர் 1000 தலைமுறைக்கும் மனம் இரக்கம் காட்டுகிற தேவன். அவர் உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர். அவர் ஒரு நாளும் உறங்கார். முதலாவது கர்த்தருடைய பிள்ளைகள் 2 கரங்களையும் மேல உயர்த்தி கொண்டு அவர் நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். நீர் நல்லவர் என்று சொல்லுங்க. நீர் வாக்கு மாறாதவர் என்று சொல்லுங்க. நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுங்க. நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லுங்க. நீர் என்னை கைவிடாத தேவன் என்று சொல்லுங்க. என்னை நடத்துகிறவரே, எனக்கு நன்மை செய்ய தவறாத தெய்வமே, உம்மை நாங்கள் இன்னமும் உயர்த்துவோம் என்று சொல்லுங்க. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய பலன் நம் மேல கடந்து வருவதாக. அவருடைய சுகத்தின் வல்லமை நம் மேல கடந்து வருவதாக. அவருடைய கரம் நம் மேல படுவதாக. இப்போதே தேவ பிரசன்னம் நம்மை மூடிக்கொள்வதாக. அவரிடத்திலே கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, என் பலவீனம் இதுதான் என்று சொல்லுங்க. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவுடைய பலன் உங்க மேல இப்போதே ஊற்றப்படுவதாக. உங்க காயங்கள் ஆறுவதாக. உங்க பலவீனங்கள் மறைவதாக. உங்களுக்கு சுகம் உண்டாவதாக. கைகள் கால்களை மறுபடியும் உதறுங்க. அவர் என்னை விடுவிக்கிற தேவன் என்று சொல்லுங்க. நான் தேவனுடைய பிள்ளை. நான் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். அடுத்த முறை நான் மருத்துவரை போய் பார்க்கும் போது டாக்டர் இடத்துல நல்ல செய்தியை கேட்க போகிறேன் என்று சொல்லுங்க. தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் நல்ல பதிலை கொடுப்பார். பரம வைத்தியரின் கரம் உங்க மேல இப்போதே படுகிறது. அவர் உங்களை விடுவிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நான் சுகமானேன் என்று சொல்லுங்க. எல்லா பலவீனங்கள் மறைந்து போவதாக. கரங்களை பலவீனங்கள் மேல வைக்கிறவர்கள் வைத்துக் கொள்ளுங்க. இப்போதே உங்க பலவீனங்கள் மறைந்து போவதாக. உங்களுக்கு மறுஜீவனை ஆண்டவர் தருவாராக. நான் ஏவப்பட்டு சொல்லுகிறேன்.
சிலருக்கு ஆண்டவர் மறு ஜீவனை தருகிறார். நீ மரண படுக்கையில் இருந்து எழும்புகிறாய். மரணத்தை போராடி கொண்டிருந்தேன் என்று சொல்லுகிறாய் என்றால் இயேசுவின் நாமத்திலே இப்போது மரணத்தில் இருந்து ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்கிறார். அல்லேலூயா. நான் மரண காரில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் ஒரு பொல்லாப்பம் என்னை அணுகாது என்று சொல்லுங்க. ஒருவேளை மருத்துவமனையிலே அல்லது வீட்டிலே நீ படுத்த படுக்கையாய் கிடக்கிறாய் என்றால் இப்போது நீ சுகம் பெறுவாயாக என்று இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இப்போது நீ சுகம் பெறுவாயாக. இயேசுவின் நாமத்திலே உன் எலும்புகள் பலன் அடைவதாக. இயேசுவின் நாமத்திலே உன் சரீரத்திலே ஒரு வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்திலே இந்த அற்புதம் நடப்பதாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம். எல்லாரும் நாவல உரையுங்க. ஒரே தரம் நமக்காக சிந்தப்பட்ட அந்த விலையேற பெற்ற ரத்தம், அவருடைய ரத்தத்தாலே நாம் குணமானோம். பிள்ளைகள் வியாதிப்பட்டிருந்தார், கைகள் கால்களை பிடித்து உதறி விடுங்கள். இப்போது பிள்ளைகள் பலன் அடைவார்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இப்போதே பலன் அடைவார்களாக. சூம்பின எல்லா எலும்புகள் இப்போதே பலன் அடையட்டும். இப்போதே நேர் ஆகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசு என்ற ஒரே நாமத்திலே இந்த அற்புதம் நடப்பதாக. பிள்ளைகள் எழுந்து நடப்பார்களாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. அப்படியே என்னோடு கூட இந்த பாடலின் பல்லவியை பாடுங்க. கைகள் கால்களை உதறுங்க. நீங்கள் பலன் அடைகிறீர்கள். டயபெட்டிஸ் வியாதி சுகம் அடைகிறது. இப்போதே இயேசுவின் வல்லமை இறங்கி வருகிறது. கைகளை உயர்த்தி கொண்டு உங்க சரீரம் பலன் அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். எலும்புகள் கூடட்டும். இப்போதே மூட்டு வலிகள் மறையட்டும். எல்லா ஆர்த்ரைட்டிஸ் மறைந்து போகட்டும். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவாராக. கைகளை உயர்த்தி பாடுவோம். Hallelujah, Hosanna, Hallelujah, everybody. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. One more time. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. Everybody. Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna, Hallelujah, Hosanna. வலது கையை உயர்த்தி கொள்ளுங்கள். எந்த காரியத்தை எண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணி இருந்தாலும் அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் இப்போதே பதில் கொடுக்கட்டும் என்று கரங்களை உயர்த்தி கொண்டு ஜெபம் பண்ணுங்கள். அற்பமாய் தெரியலாம், அற்பமாய் நினைக்கலாம். உண்மையிலே சுகமாயிடுமா, உண்மையிலேயே அற்புதம் நடக்குமா என்று நீ சந்தேகப்பட்டு கொண்டு நிற்கலாம். வலது கையை உயர்த்தி கொண்டு சொல், இயேசுவின் நாமத்திலே இந்த பலவீனம் மறைந்து போகட்டும். நீ எந்த பலவீனத்தை எண்ணி ஜெபம் பண்ணாயோ அந்த பலவீனம் இப்போதே சுட்டெரிக்கப்படுவதாக. அந்த பலவீனம் இப்போதே சுட்டெரிக்கப்படுவதாக. உன் சரீரத்தில் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உன் சரீரத்தில் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீ நினைத்த சுகம் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிள்ளைகள் பெரியோரில் இருந்து சிறியோர் வரையிலும் ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. உன் பிள்ளைகள் வியாதி மறைந்து போகிறது. நீர் அற்புதம் செய்வதற்காக நன்றி. அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லி உங்க ரத்தம் விலையேற பெற்ற ரத்தம் என்ற நம்பிக்கையோடு உங்க ரத்தத்திலே நான் மூழ்கி விடுகிறேன். என் மேல உங்க ரத்தத்தை தெளிச்சிடுறேன். நான் உம்முடைய பிள்ளை என்று உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஆராதனையில் எங்களோடு கலந்து கொண்டதற்காக நன்றி. இயேசு என்ற நாமத்திலே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் வழி நடத்துதலும் நம்மோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அப்படி அமர்ந்து ஒரு சிறிய ஜெபம் சொல்லிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள். தேவ கரம் உங்கள் மேலே இருக்கட்டும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவன் நல்லவர். நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டீர்கள். நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். தேவன் நல்லவர். Thank you for joining us. Till we meet again, once again for our Sunday worship, I want to say thank you. God bless you.